فغدوت على رسول الله صلى الله عليه وسلم فذكرت له ذلك فقال إنما ذلك سواد الليل وبياض النهار. سبحان الله وبحمده. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل وسلم وبارك عليه. حدثنا سعيد بن أبي مريم حدثنا ابن أبي حازم عن أبي أنصار بن سعد حدثني سعيد بن أبي مريم حدثنا أبو وسان محمد بن مطرف قال حدثني أبو حازم عن سعد بن سعد قال أنزلت وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود ولم ينزل من الفجر فكان رجال إذا أرادوا الصوم ربط أحدهم في رجله الخيط الأبيض والخيط الأسود ولم يزل يأكل حتى يتبين له رؤيتهما فأنزل الله بعد من الفجر فعلموا أنه إنما يان الليل والنهار. سبحان الله وبحمده. سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل وسلم وبارك عليه. أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة. الله بحمده. سبحان الله العظيم. صل وسلم وبارك عليه وعلى كل آل صحبه وعلى من قفى بفعالي إنني أنا ماضي طاعة خير من أراضينا والطاعة إنني أنا مادح طه خير من أرضينا وطه طيب طيبة من طيب طه طاب طاب وطاب ثراها قبره قد فاق قبور الأنبياء والعرش فباها فارحمن ذا العبد صلاحا دين نسل سليمان فاها إنني أنا مادح طه خير من أرضينا وطه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن الإيمان لا يأرز إلى المدينة كما تأرز الحية إلى جحرها أو كما قال عليه الصلاة والسلام. மரியாதைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நிர்வாக பெருமக்களே, சகோதரர்களே, அதே போன்று திரைமறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை சமர்ப்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம எல்லாம் இந்த சமூகத்தில் ஒன்று கூட்டியிருக்கிற அந்த இறைவனுடைய கருணையை கொண்டு இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய அல் ஜாமிஅ ஸஹீஹ் அல் புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தில் பரிசுத்தமான இந்த கிதாபில் அவர்கள் நாம் நேற்று ஓதிய பாடத்தில் கிதாபுல் மனாசிக் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை பற்றிய பாடம் நேற்றே ஆரம்பம் செய்யப்பட்டு விட்டது.
அதனுடைய தொடர்ச்சி இன்று ஓதப்பட்ட இந்த ஹதீதுகளிலும் தொடர்ந்திருக்கின்றது. அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளை பற்றிய பாடங்களை எனக்கு அடுத்ததாக பேச இருக்கின்ற நம்முடைய ஆலிம் சகோதரர் அவர்கள் விளக்கமாக சொல்லித் தருவார்கள். ஹஜ்ஜிற்கும் உம்ராவிற்கும் அடுத்தபடியாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனத்துல் முனவ்வரா மதீனத்துல் முனவ்வராவினுடைய ஃபலாயில்கள் சிறப்புகளை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். மதீனத்துல் முனவ்வரா என்று சொன்னால் நம்முடைய ஞாபகத்திற்கு வருவது, நம்முடைய சிந்தையில் உதிப்பது முதலில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த ரவுதாவை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பச்சை நிற குப்பா நம்முடைய உள்ளத்தில் உதயமாகும். அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது நமக்கே அறியாமல் ஒரு சந்தோஷம் நமக்கு மேலிடும். மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லிவிட்டால் உண்மையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது களப்பற்ற நேசம் வைத்திருப்பவர்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உண்மையான ஆஷிக்கின்களுக்கு அது ஒரு பரவச நிலையை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த புண்ணியமான ஒரு பூமி தான் மதீனத்துல் முனவ்வரா. மதீனா என்று சொன்னால் பட்டணம். மதீனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருடைய முபாரக்கான வாயினால் பெயர் சூட்டப்பட்ட அந்த பட்டணம். மக்கா என்ற வார்த்தையில் மக்கா என்று சொல்ல மாட்டார்கள், மக்கத்துல் முக்கர்ரமா என்று சொல்லுவார்கள். அதே போன்று மதீனத்துல் முனவ்வரா என்று எழுதுவார்கள். இது மதீனாவிற்கு இந்த ஒளிமயமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பட்டணம் என்ற அந்த அடைமொழியை கொண்டது இந்த மதீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்ப நேரத்தில் மக்காவினுடைய முற்றத்திற்கு வந்து கஅபத்துல்லாஹ்விற்கு அருகாமையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு மிகவும் விருப்பமான இந்த ஊர், அதாவது மக்காவிலிருந்து என்னை நீ இப்பொழுது வெளியேற்றுகின்றாய், உனக்கு பிரியமான ஊரிலிருந்து என்னை வெளியேற்றுகின்றாய் இறைவா. ஆனால் அதற்கு பகரமாக உன்னுடைய நாட்டத்தை, உன்னுடைய இராதத்தை நான் பொருந்தி இருக்கின்றேன். எனவே உன்னுடைய கட்டளைப்படி நான் இந்த ஊரிலிருந்து வெளியேறுகின்றேன். இதற்கு பகரமாக உனக்கு பிடித்தமான ஒரு ஊரில் என்னை குடியேற்றுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆசைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறியாமல் இல்லை. இருந்தாலும் இந்த மதீனாவிற்கு தனியாக ஒரு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிஸ்பத் கிடைக்க வேண்டும். அவருடைய தொடர்பு அந்த பட்டணத்திற்கு கிடைத்தால் அதனுடைய சிறப்பு என்பது பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஏற்பாட்டை அல்லாஹ் ஆதியிலே பதிவு செய்து வைத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டிய மக்காவாசிகளுக்கு எதிர்ப்பதத்தில் இருந்தவர்கள் உதவி செய்யக்கூடிய அன்சாரி சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரி அணைத்து கொண்டார்கள், அன்பு முளையை பொழிந்தார்கள். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ, அவர்களோடு வந்தவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ பூர்த்தி செய்து கொடுத்தார்கள் சஹாபா பெருமக்கள், அன்சாரிகள் ரலியல்லாஹு அன்ஹும். இன்றும் அந்த நிலையை, அந்த காட்சியை அந்த மதீனத்துல் முனவ்வரா என்ற பட்டணத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நாள் போதாது, எத்தனை நாட்கள் ஆனாலும் அவருடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மிகச்சிறந்த இடம். அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ இடங்களை படைத்திருக்கின்றான். ஆனால் மிகச்சிறந்த இடமாக உலகத்தில் எது இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவாக இருக்கக்கூடிய ரவுலத்து ஷரீஃபா, அந்த பரிசுத்தமான ரவுலா தான் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தல் கஅபா, கஅபாவை விடவும் சிறப்பாக சொல்லுவார்கள். கஅபாவை பற்றி அதனுடைய ஹுர்மத்தை குறைப்பதற்காக சொல்லவில்லை, அதற்கும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இமாம் பெருமக்கள். கஅபாவை அல்லாஹ் ஏன் படைத்திருக்க வேண்டும்? மக்கள் எல்லாம் அந்த கஅபாவினுடைய தரிசனத்தை பெற்று ஹஜ் செய்ய வேண்டும். இபாதத்துகளுக்காக வேண்டி முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் என்று அல்லாஹுவால் பரிசுத்த பூமியாக அறிவிக்கப்பட்ட அந்த கஅபா. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உலகம் படைப்பதற்கு காரணமானவர்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று நாடிய பொழுது அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் இந்த கஅபாவை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். எனவே அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த பூமியும் உயர்ந்தது என்று அல்-இமாம் சுபுக்கி, அல்-இமாம் காதி ஐயாது போன்ற மிகப்பெரிய இமாம்கள், பின்பற்றுவதற்கு தகுதியான இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பரிசுத்தமான பூமி, அந்த பூமி தான் மற்ற எல்லா இடங்களை விட சிறந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய ஷேக் சலாஹுத்தீன் அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய அரிசை விடவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ரவுலா ஷரீஃப் உயர்வானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். கப்ரஹு கது ஃபாக குபூரல் அம்பியா, எல்லா நபிமார்களுடைய அவருடைய கபறுகள், அவருடைய முபாரக்கான ரவுலா ஷரீஃபுகளை விட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ரவுலா ஷரீஃப் உயர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டு, அரிசை விடவும் இறைவன் வீட்டிருக்கக்கூடிய அந்த அரிசை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ரவுலா உயர்வானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சொல்லி காட்டுகிறார்கள், தீபு நீங்கள் மனம் பெற்றுக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த பொருள் சேர்ந்திருந்தாலும் அதற்கு ஒரு தனியான மரியாதை, ஹுர்மத் ஏற்பட்டுவிடும். உதாரணத்திற்கு நம்முடைய உடலில் உரோமம் இருக்கிறது, நகம் இருக்கிறது. இந்த நகத்தை எல்லாம் நாம் வெட்டி களைந்தால் அதை ஒரு கழிவான இடத்தில் புதைத்து விடுவோம். ஆனால் அதே உரோமமும் அதே போன்று நகமும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலிலிருந்து வரக்கூடிய வியர்வை துளிகளும் சரி, அது புண்ணியமாக பாதுகாக்கப்பட்டது. சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு நறுமணம் வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான உடலிலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை துளிகளை கண்ணாடி குப்பிக்குள் அடைத்து வைத்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் வரையப்பட்ட செய்தி. அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த திருமுடி ஷரீஃபை போர்க்காலத்தில் தங்களுடைய போர்க்களத்தில் தங்களுடைய தலைப்பாகையில் வைத்து அணிந்து இதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று சொன்னவர்கள் சஹாபா பெருமக்கள். அதை விளங்கி இருந்தார்கள். அதனுடைய யதார்த்தத்தை சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பாதம் பட்ட அந்த பூமியும் பாக்கியம் பெற்றது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தம் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் நான் தங்கியிருக்கக்கூடிய இந்த அறைக்கும் நான் பிரசங்கம் செய்யக்கூடிய இந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று சொன்னார்கள். அந்த இடம் சொர்க்கத்திலிருந்து வந்ததா? பெருமக்கள் அதற்கும் விளக்கம் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்பாதம் எத்துணை முறை வீட்டிலிருந்து மிம்பர் வரை அந்த இடத்தில் பட்டிருக்கும். அந்த பரக்கத்தின் காரணத்தினால் அது சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை அடைந்தது. உலகத்தில் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் வேறெங்கும் செல்ல தேவையில்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அந்த இடத்திற்கு சென்றால் சொர்க்கத்தினுடைய அந்த சக்கீனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதைப் போல அவர்களுடைய வீட்டிற்கும் அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியினுடைய பரக்கத்தை இன்று வரை நாம் அந்த இடத்திற்கு சென்றால் நமக்குடைய மனதிற்கு ஏற்படக்கூடிய அந்த மன அமைதியை, நம்முடைய சஞ்சலங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலையை அந்த இடத்தில் உணர முடியும். அந்த நசீபை இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் இங்கு வராதவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் வாரிப்பானாக. அந்த அளவுக்கு புண்ணியம் பெற்ற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதினுடைய மகத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஜியாரத்து செய்வதற்காக யாராவது என்னுடைய இந்த ரவுதாவிற்கு வந்தால் நாளை மறுமையில் அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்து கட்டாயமாகிவிட்டது. நான் அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வேன் என்னுடைய இறைவனத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதல் ஹராம். என்னுடைய இந்த பள்ளி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல் மதீனத்துல் முனவ்வராவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியை என்னுடைய பள்ளி என்று சொல்லுகிறார்கள். எனவேதான் அந்த பள்ளிக்கு அல் மஸ்ஜிதுன் நபவி, நபியுடைய பள்ளி என்று பெயர் இருக்கிறது. இந்த பள்ளியில் தொழக்கூடிய தொழுகையினுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா?
1000 ரக்அத்துகள் 1000 முறை தொழுவதை விட சிறந்தது என்று சொல்லி காட்டினார்கள். இல்லல் மஸ்ஜித் அல் ஹராம், கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாக இந்த பள்ளிவாசலை நான் புண்ணியமாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த மகத்துவம் அந்த பள்ளிக்கும் சரி அந்த நகரத்திற்கும் சரி கிடைப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குல்லு மன்சூபின் இலா மஹ்பூப் ஃபஹுவ மஹ்பூபுன். ஒரு நேசிக்கப்பட்டவரின் பக்கம் ஒரு பொருள் ஒரு வஸ்து சேர்க்கப்படுமேயானால் அதுவும் நேசிக்கப்பட்டது. நாம் நம்முடைய உஸ்தாதுமார்களை, நம்முடைய குருமார்களை, ஷேகுமார்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய தலைப்பாகையினுடைய துணியாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஜுப்பாவாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பயன்படுத்திய வேறு ஏதேனும் பொருளாக இருக்கலாம், ஏன் அவர்கள் பயன்படுத்திய காலணியாக கூட இருக்கலாம். அதை எந்த அளவுக்கு நாம் நேசிப்போம்? ஏனென்று சொன்னால் நம்முடைய நேசத்திற்கு உரியவர்கள், அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருள் நம்முடைய நேசத்திற்கு சொந்தமாகி விடுகிறது. இதே போன்றுதான் அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிஸ்பத்து பெற்ற இந்த அல் மதீனத்துல் முனவ்வரா அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டது. ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், இறைவன் ஒரு மனிதனை நேசித்து விட்டால், இறைவனுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், இறைவன் தன்னுடைய மலக்குமார்களை அழைத்து சொல்லுவான், இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் நேசியுங்கள், இந்த நேசத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களிலும் போட்டுவிடுங்கள், உலக மக்கள் அனைவர்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் நேசித்தான். உண்மையான மூமின்களுடைய உள்ளத்தில் அந்த பரிசுத்தமான நேசத்தை போட்டான். அதன் காரணத்தினால் நாம் எல்லாம் இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பாதம் பட்ட அந்த பூமியையும் நாம் நேசிக்கின்றோம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். அல்லாஹ் மக்காவை சத்தியமிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, நீங்கள் அந்த பூமியில் இருக்கிற காரணத்தினால் நான் இந்த பூமியை சத்தியம் செய்கின்றேன். அது சத்தியமிடுவதற்கு தகுதியானதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மருவாவும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அதே போன்று மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சிகள், ஜம்சம் கிணறு இருக்கிறது. இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மீலாத், இந்த விலாதத் என்பது அந்த பரிசுத்த பூமியில் நிகழ்ந்த காரணத்தினால் மக்கா சிறப்பு பெற்றது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல் மதீனா எப்படி அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டதோ, அது மக்களுடைய உள்ளங்களில் பரப்பப்பட்டதோ, அந்த நேசம் உலகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹிஜ்ரத்தை ஏற்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை அந்த புண்ணிய பூமிக்கு கொடுத்தான் வல்ல இறைவன். மக்கா மதீனாவிற்கும் மதீனாவாசிகளுக்கும் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நிஅமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இறைவனுடைய அருட்கொடை என்பதை தவிர வேறு கருத்து இருக்க முடியாது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த மதீனத்து மண்ணை நேசித்தார்களோ அதே போன்று சஹாபா பெருமக்களும் நேசித்தார்கள். சையதுனா உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி இப்படி துஆ செய்வார்களாம், அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதி பி பலதி ரசூலிக். இன்று ஓதப்பட்ட இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ அடிக்கடி இப்படி இருந்தது, இறைவா எனக்கு ஷஹாதத்தை, வீர மரணத்தை கொடுப்பாயாக, இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுடைய கையால் நான் கொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு அந்த ஷஹாதத்தை வழங்குவாயாக. வஜ்அல் மௌதி பி பலதி ரசூலிக், உன்னுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பரிசுத்தமான ஊரிலே என்னுடைய மரணத்தை கொடுப்பாயாக. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாகவும் இருந்தது அந்த காலத்தில். மதீனாவுக்குள் ஹரமுடைய எல்லைக்குள் போர் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள், ஷஹாதத் எனக்கு வேண்டும், அது மதீனாவில் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். இரண்டும் வடக்கும் தெற்கும் போன்ற ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத துஆவாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் ஹஸரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு எதிரியின் கையால் குத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஷஹாதத்தும் கிடைத்தது. அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று
அந்த அல் மதீனத்துல் முனவ்வராவினுடைய அந்த பரிசுத்தமான மண்ணிலே அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்தது. சுப்ஹானல்லாஹ். எனவே நம்முடைய துஆக்கள் என்பது இது நடக்குமா நடக்காதா என்ற கோணத்தில் நம்முடைய துஆ இருக்கக்கூடாது. இறைவா, நான் கேட்கிறேன், எனக்கு இதை தர வேண்டும், இது சாத்தியமில்லை என்று தெரிந்தாலும் சாத்தியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ, என்னுடைய துஆவை நீ அங்கீகரித்து நான் கேட்கக்கூடிய இந்த விஷயங்களை எனக்கு செய்து தருவாயாக என்று உறுதியாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் திருமறையில் கேட்கின்றான், யார் இறைவனுடைய கருணையை விட்டும் நிராசையாகுவார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இறைவனுடைய கருணையை விட்டும் நிராசையாகக்கூடியவர்கள் ஷக்கி என்று சொல்லக்கூடிய துர்பாக்கியவான்களாக இருப்பார்கள். எனவே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆசையை எல்லாவிடத்தில் வெளிப்படுத்தினார்கள். அதே சமயத்தில் அவர்கள் எல்லா நிலையிலும் தக்வாவை பற்றி பிடித்தவர்களாக இருந்தார்கள். இந்த இரண்டும் இருக்க வேண்டும், தக்வாவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய ஆசையும் உயர்வான ஆசைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்தானோ, அது மாத்திரமில்லை, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இடங்களில் மிகச்சிறந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பாருக்கு அருகாமையில் அடக்கம் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியம் கிடைத்தவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத்திற்கு வந்த பல சஹாபாக்கள் வந்தார்கள். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களை இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் எந்த பக்கத்திலும் மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு வந்த சமயத்தில் அந்த சூழல் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. அன்னை ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்றைய பாடத்தில் ஓதப்பட்டது. ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையை சந்திக்க வருகிறார்கள், நோய் விசாரிக்க வருகிறார்கள். இயாதத்துல் மரீத், நோயாளியை நலன் விசாரிப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று தன்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்தபொழுது தன்னுடைய தந்தையை பார்த்து நலன் விசாரிக்கிறார்கள். அருமை தந்தையே, தங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய காலணிக்கு கீழால் காலணியினுடைய வாருக்கு அருகாமையில் மரணம் இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்பட்டது காய்ச்சல், ஆனால் அவர்கள் மரணத்திற்கு அஞ்சினார்கள், மரண சிந்தனையில் எப்பொழுதும் இருந்தார்கள். எனவே தன்னுடைய அருமை மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் மரணித்து விடுவேன் என்று அச்சப்படுகிறேன், அந்த அளவுக்கு என்னுடைய உடல் பலவீனமாக இருக்கிறது, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய மகளிடத்திலே சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அன்னை ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தை வந்து சொல்லுகிறார்கள். இந்த மதீனாவினுடைய சீதோஷண நிலை இங்கு வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு துஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கத்த அவ் அஷத். நாங்கள் எப்படி மக்காவை நேசிக்கிறோமோ அதே போன்று இந்த மதீனாவை எங்களுக்கு நேசமாக்கி காட்டுவாயாக. மதீனாவை நாங்கள் நேசிப்பதற்கு இறைவா எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அந்த துஆவை மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மக்காவில் சொந்த ஊரில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சுகமாக இருந்திருக்கலாம், உடல்நிலை நன்றாக ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அவர்கள் வந்த பயணத்தினுடைய களைப்பு ஒரு பக்கம், அதே போன்று மதீனாவினுடைய சீதோஷண நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் குன்றி அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை போன்று பல சஹாபாக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அவருடைய உள்ளத்தில் இந்த மதீனாவை பற்றிய தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, எங்கள் பக்கம் மதீனாவை நேசமாக்கி காட்டுவாயாக இறைவா என்று கேட்டார்கள். எனவே சஹாபாக்களுக்கு அந்த துஆவிற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவையும் செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ முத்தினா, இறைவா நாங்கள் தானியங்களை அளக்கக்கூடிய அந்த குவளைகளில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ஒன்று, நாங்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் எங்களுடைய ஆரோக்கியம் குன்றி இருக்கிறது, அதே போன்று நாங்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் பஞ்சத்தை ஏற்படுத்தி விடாதே இறைவா. நாங்கள் இந்த பூமிக்கு வந்த பொழுது நாங்கள் மக்காவில் இருந்ததை விட இந்த பூமியில் நாங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும்.
இதை நாங்கள் மக்காவாசிகளுக்கு உணர்த்த வேண்டும். மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் எல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் ஏளனப்பட்டு சிரிப்பார்கள். எனவே அந்த நிலை மாறி நாங்கள் மதீனாவிற்குள் வந்தால் நாங்கள் மக்காவை விட செழிப்பாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக எங்களுடைய இந்த குவளைகளில் இறைவா நீ எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கேட்டார்கள். அதே போன்று இன்னொரு துஆவையும் கேட்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி லிஃபை மா ஜஅல்த பி மக்கா மினல் பரக்கா. எப்படி மக்காவுக்கு நீ பரக்கத்தை செய்தாயோ அதைவிட 2 மடங்கு பரக்கத்தை இந்த மதீனாவுக்கு இறைவா நீ கொடுத்தருள்வாயாக என்று கேட்டார்கள். மக்கா மிகவும் புண்ணியமான பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். பி பக்கத்த முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்து செய்யப்பட்ட பூமியை விட 2 மடங்கு பரக்கத்துகளை நான் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அல் மதீனத்துல் முனவ்வராவிற்கு வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. மக்காவிற்கு பரக்கத் கிடைத்ததனுடைய பரக்கத்தினுடைய துஆவை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்காவிற்காக வேண்டி துஆ செய்தார்களோ, மக்காவில் உள்ளவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்களோ, அங்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வரக்கூடிய ஹாஜிகள் முஅத்தமிரீன்களுக்கு துஆ செய்தார்களோ, அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் மதீனத்துல் முனவ்வராவிற்கு துஆ செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை ஏற்று மக்காவை உம்முல் குரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பட்டணங்களினுடைய தாயாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை ஏற்று ஒளிமயமான எல்லா நேரத்திலும் மனம் வீசக்கூடிய ஒரு பட்டணமாக அல் மதீனத்துல் முனவ்வராவை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எனவே தான் சொல்லி காட்டுகிறார்கள், அல்-இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்த மதீனத்தினுடைய மண்ணுக்கு நிகராக எந்த மண்ணும் வந்துவிட முடியாது. லா தீப யஅதிலு துர்பன், அந்த பரிசுத்தமான பூமிக்கு பகரமாக எந்த பூமியினுடைய மண்ணும் இருக்க முடியாது. யார் இந்த மண்ணை அள்ளி முத்தி முகர்கின்றானோ அவனுக்கே சோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார்கள். மதீனாவினுடைய மண் என்பது பார்ப்பதற்கு மற்ற மண்ணை போன்று இருந்தாலும் அது சாதாரணமான மண் அல்ல. எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யாக்கூத் என்று சொல்லக்கூடிய மாணிக்கமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் லாக்கல் ஹஜர், அவர்கள் கல்லை போன்றவர்கள் அல்ல. எல்லா கற்களுடைய ஜும்லாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவமான வைரமாக மாணிக்கமாக விளர்கிறார்களோ அதே போன்று எல்லா மண்ணை உலகத்தில் இருக்கக்கூடிய மண்களிலே மிகச்சிறந்த மண்ணாக வாசனை உள்ள மண்ணாக இந்த அல் மதீனத்துல் முனவ்வராவினுடைய மண் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மண்ணினுடைய நேசமும் வாசமும் யாருக்கு தெரியும் என்று சொன்னால் உண்மையான ஆஷிக்கின்களுக்கு தெரியும். வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சூஃபியாக அறியப்பட்டவர்கள் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிகப்பெரிய பேராசை இருந்தது. ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படவில்லை. இன்று உலகத்தில் எத்தனையோ பேர்கள் உம்ராவிற்கு செல்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அந்த பாக்கியம் பெறாமலும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாக்கியம் பெறாதவர்கள் எல்லாம் இறைவனுடைய நேசத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான களப்பற்ற நேசத்தையும் உள்ளத்தில் இல்லாதவர் என்று நினைக்கக்கூடாது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள். மிகப்பெரிய சூஃபி, இறை நேசர், நபி நேசர், இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த மதீனாவிற்கு சென்று ஒரு முறையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் உரைத்து அதோடு நின்று கண்ணீர் மல்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. பெருமக்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது களப்பற்ற நேசம் ஒரு மனிதன் வைத்திருந்தால் அந்த இடத்திற்கு சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சலாம் உரைக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான நேசர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே கட்டாயமாக சலாத்திற்கு பதில் உரைக்க வேண்டும். அப்படி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சலாம் உரைக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டால் அல்லதீன யுமினூன பில் கைப், மூமின்கள் மறைவான விஷயத்தை கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலிருந்து ரவுலாவிலிருந்து சலாத்திற்கு பதில் உரைக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் இஸ்லாத்திற்குள் வந்து விடுவார்கள். அல்லாஹ் அப்படி அந்த தாத்பரியத்தை அமைக்கவில்லை. மறைவான முறையில் இருக்க வேண்டும்.
எனவே இது போன்ற ஆஷிக்கின்கள் எல்லாம் அனுதினமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரவுலாவிற்குள் வந்து சலாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆஷிக்கின்களுக்கும் ஒவ்வொரு ஆஷிக்கிற்காக வேண்டியும் சலாத்திற்கு பதிலுரைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவேதான் இது போன்ற ஆஷிக்கின்களை அது போன்ற இடங்களுக்கு அதிகமாக செல்லாமல் அல்லாஹ்வுடைய தன்னுடைய நாட்டப்படி தடுத்து வைத்திருந்தார். சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணீர் மல்குகிறார்கள், அழுகிறார்கள். நீண்ட நேரம் அழுததற்கு பிறகு சொல்லுகிறார்கள், ஃபி ஹாலத்தில் புஅதி, நான் மிக தூரத்தில் இருந்தேன், அந்த நேரத்தில் என்னுடைய ரூஹை உங்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் அனுப்பி கொண்டிருந்தேன் நாயகமே. எல்லாரும் சொல்வார்கள், இந்த காலகட்டத்தில் அந்த ரவுலத்து ஷரீஃபாவினுடைய புகைப்படத்தை நாம் பார்த்திருப்போம். குறைந்தபட்சம் நேரில் செல்ல முடியாதவர்களுக்கு கூட காணொளியின் மூலமாகவோ புகைப்படங்களின் மூலமாகவோ பார்த்திருப்போம். ஆனால் அதுவும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த ரவுலத்து ஷரீஃபா எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட மணக்கண்ணால் அனுதினமும் ரவுலாவிற்கு முன்னால் நின்று சலாம் சொல்வதை போன்று அதவோடு சலாம் சொல்லி வந்தேன். இப்பொழுது நானே வந்திருக்கிறேன் நாயகமே, என்னுடைய இந்த உடம்போடு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றேன். தங்களுடைய முபாரக்கான கையை நீட்டுங்கள், தங்களுடைய முபாரக்கான கையை முத்தமிடுவதின் பரக்கத்தினால் என்னுடைய 2 உதடுகளுக்கும் பாக்கியம் கிடைக்கட்டும், முக்தி கிடைக்கட்டும் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ரவுலத்து ஷரீஃபாவிலிருந்து முபாரக்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருக்கரம் வெளிப்பட்டு அந்த திருக்கரத்தை முக்தி அடைந்தார்கள் என்பது வரலாறு. இப்படிப்பட்ட ஆஷிக்கின்களுக்கு தெரியும் அந்த மதீனாவினுடைய பரக்கத். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய முஹத்திஸாக இருந்தவர்கள், பல்வேறு கல்விமான்களுடைய உஸ்தாதாக திகழ்ந்தவர்கள். மதீனாவில் சில பகுதிகளில் அவர்கள் காலணி அணியாமல் நடப்பார்களாம். அவருடைய மாணவர்கள் கேட்டார்களாம், ஷேக் அவர்களே, மதீனாவினுடைய வீதிகளில் சில இடங்களில் தாங்கள் காலணி அணியாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்னவென்று கேட்டார்களாம். இந்த இடத்தில் தானே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான முபாரக்கான அந்த கால் பாதம் பதிந்திருக்கும். இதை நான் என்னுடைய காலின் மூலமாக நேரடியாக படுகின்ற பொழுது அந்த பரக்கத் எனக்கு கிடைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, என்னுடைய காலணியை கொன்று அந்த ஆசார ஷரீஃபுகளை, அந்த நினைவு சின்னங்களை மிதிப்பதை நான் அதபு குறைவாக நினைக்கிறேன் என்று சொன்னவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள். அதே போன்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய தொடர் மிக நீண்டது. அதனுடைய சுருக்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தபூக் யுத்த களத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40,000 சஹாபாக்களோடு எதிரிகளை மோதுவதற்கு, அவர்களை வெற்றி கொள்வதற்காக செல்லுகிறார்கள். தபூக் யுத்த களத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் எல்லோரையும் அழைத்து செல்லவில்லை. ஊரில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள், பெண்கள், குழந்தைகளை எல்லாம் மதீனாவில் விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக செல்லுகிறார்கள். அப்படி சென்ற நேரத்தில் போரை முடித்துவிட்டு நீண்ட தூர பயணம், பல நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மதீனாவுக்கு வருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் சஹாபா பெருமக்கள், ஊரில் இருந்த அல் மதீனத்துல் முனவ்வராவில் இருந்த வயது முதிர்ந்த சஹாபாக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் மதீனாவினுடைய எல்லைக்கு வந்து விடுகிறார்கள். எப்படி ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்களோ, அதே போன்று இந்த போரினுடைய வெற்றி செய்தியை கேள்விப்பட்டு இவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தியும் கேள்விப்பட்டு இவர்களை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்று மதீனாவுடைய எல்லைக்கு செல்லுகிறார்கள் சஹாபாக்கள். காத்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வருகை மிக நெருக்கத்தில் அண்மித்த பொழுது, எப்படி கடலும் களிமுகமும் சந்திக்கின்ற நேரத்தில் ஒரு ஆர்ப்பரிப்பு ஏற்படுமோ, அதே போன்று சஹாபாக்களும் ஊரில் இருந்த சஹாபாக்களும் சந்திக்கின்ற நேரத்தில் அவர்களும் இவர்களும் ஓடோடி வந்து கண்ணீர் மல்க ஆறத் தழுவிக் கொள்வதற்காக ஓடி வருகிறார்கள். இரு தரப்பும் ஒன்றாக வருகின்ற நேரத்தில் அவர்களுடைய வாகனத்தினுடைய, அதாவது குதிரைகள், ஒட்டகங்களினுடைய காலில் இருந்து கிளம்பக்கூடிய புழுதி அப்படியே புகை மண்டலமாக கிளம்புகிறது. அதை சற்று நாம் கற்பனை பார்த்தால் நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய கூட்டம் தெருவில் நடந்து சென்றால் அந்த புழுதி எப்படி இருக்கும்? அதுவும் புழுதி நிறைந்த பாலைவனத்தில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த புழுதி கிளம்பக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மேலாடையை கொண்டு தன்னுடைய மூக்கை அப்படியே பொத்திக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்த சஹாபியை அவதானித்து விட்டார்கள், பார்த்து விட்டார்கள். அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்களாம், இந்த மதீனாவினுடைய புழுதி இருக்கிறதே, இது உங்களுடைய நோயாளி அனைத்திற்கும் ஷிஃபாவாக இருக்கின்றது. மற்ற புழுதிகள் மூக்கிற்குள் சென்றால், ஏதாவது ஒரு வாகனம் நமக்கு முன்னால் சென்றால்
அதனுடைய புழுதிகள் கிளம்பக்கூடிய நேரத்தில் நாம் முகத்தை பொத்திக் கொள்ளுவோம், மூக்கை பொத்திக் கொள்ளுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நுரையீரல்களுக்கு, உள்ளுறுப்புகளுக்கு அது ஏதாவது பாதிப்பை கொடுக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் மதீனத்துல் முனவ்வராவில் இருக்கிறதே, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், இன்னஃபி குபாரிஹா ஷிஃபாஉ மின் குல்லி தா, எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இந்த மதீனாவினுடைய புழுதியில் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பரக்கத்து நிறைந்த அந்த பூமியை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை முத்தாய்ப்பாக சொல்லி காட்டினார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மதீனத்து ஹரமுன் மின் கதா இலா கதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில எல்லைகளை குறிப்பிட்டு, இதிலிருந்து இதுவரை உள்ள இடங்கள் அல் மதீனத்துல் முனவ்வரா, இதை நான் ஹரமாக அறிவிக்கின்றேன். எப்படி கஅபத்துல்லா இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப் இருக்கிறதோ அதே போன்று இதை நான் ஹரமாக அறிவிக்கின்றேன். என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை ஹரமாக அறிவித்தார்கள். நான் இந்த அல் மதீனத்துல் முனவ்வராவினுடைய இந்த சில பகுதிகளை ஹரமாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அதே போன்று அந்த ஹரமில் இருக்கக்கூடிய கிளைகளை, மரத்தினுடைய துண்டுகளை யாராவது உடைத்தால், அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இது போன்ற காரியங்களில் யாராவது ஈடுபட்டால் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன்னாஸி அஜ்மஈன். யார் இந்த ஹரம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகளையோ அல்லது மரத்தினுடைய கிளைகளையோ அவர்களுக்கு தேவையின்ற அடிப்படையிலும் கூட உடைக்கக்கூடாது. அப்படி மீறி உடைத்து விட்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று சொன்னார்கள். மலக்குமார்களுடைய சாபம் இறக்கட்டும் என்று சொன்னார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சாபங்களும் அப்படிப்பட்ட மனிதன் மீது இறங்கட்டும் என்று மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக யாரையும் சாபமிட மாட்டார்கள். அவர்கள் ரஹமத்தாக வந்தவர்கள், இன்னமா புஇஸ்து ரஹ்மா என்று சொன்னவர்கள். ஆனால் எந்த அளவுக்கு மதீனாவினுடைய கண்ணியம் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்தினுடைய மரத்தையோ மரத்தினுடைய கிளைகளையோ யாராவது துண்டிப்பானேயானால், முறிப்பானேயானால் அவனுக்கு இது போன்ற துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று எச்சரித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல் மதீனத்துல் முனவ்வராவினுடைய அந்த ஹுர்மத்தை முதலில் நம்முடைய உள்ளத்தில் இருத்த வேண்டும். நாங்கள் உம்ராவிற்கு சென்ற நேரத்தில் ஒரு ஆலிம் பெருமகனார் அழகாக சொன்னார்கள், அல் மதீனத்துல் முனவ்வராவாக இருக்கட்டும், மக்காவாக இருக்கட்டும், அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்களை கூட நீங்கள் ஊரில் சென்று சொல்லக்கூடாது. மற்ற மக்களுக்கு நாங்கள் இந்த ஹரமுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னென்ன அசௌகரியங்களை சந்தித்தோம், சிரமங்களை சகித்து கொண்டோம் என்று கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அதுவும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை நீங்கள் குறைப்பதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஹரம்களுடைய கண்ணியத்தை பேணி, அந்த ஹரம்களில் நம்முடைய பாதங்களும் பட்டு, எத்தனையோ நல்லடியாருடைய பாதங்கள் பட்ட அந்த பூமியில் பாவத்தில் மூழ்கி திளைத்திருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களும் படுவதன் மூலமாக நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் உங்களிடத்தில் பாவத்திற்காக வேண்டி பரிகாரம் தேட வேண்டும். தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள் உங்களிடத்தில் முதல் வந்து நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் தேடினால் இறைவன் அவர்களை மன்னிப்பான் என்ற திருமறை வசனம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான மஹப்பத்தை, அந்த நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி கொண்டு ஹஜ் உம்ராவினுடைய ஜியாரத்தினுடைய பாக்கியங்களை அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். எப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத்தியம் அசாத்தியம் என்பதை மீறி துஆ செய்தார்களோ, அதை அடைந்தும் கொண்டார்களோ, அதே போன்று வசதி வாய்ப்பில்லாதவர்களும் கூட நம்முடைய உள்ளத்தில் அந்த ஆசையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய துஆவை அல்லாஹ்விடத்திலே உறுதியாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு, உம்ராவினுடைய பாக்கியத்தை கொடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்தை, சஹாபாக்கள் தாபியங்களுடைய ஜியாரத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு என்று அனுதினமும் கேட்க வேண்டும். எனவே அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தையும் பெற்றவர்களாக இம்மையிலும் மறுமையிலும் நல்லோர்களோடு நம் யாவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சேர்த்தருள் பாலிப்பானாக. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான களப்பற்ற நேசத்தை இறுதி மூச்சு வரை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருத்தி வைக்க வேண்டும் என்ற நல்ல துஆவோடு விடைபெறுகிறேன். அதே போன்று இந்த வளமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.